ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் வந்து எப்படி ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணோம், எப்படி இடுப்பு பாகம்லாம் அந்த கீழே வந்து மடித்து எப்படி தைச்சோம், அந்த ரெண்டு டாட்டெல்லாம் எப்படி பிடிச்சோன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது கழுத்து இருக்குது, நம்ம கழுத்துக்கு எப்படி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி எப்படி மடித்து தைக்கணும்னு பார்க்க போகிறோம். அது எந்த துணியில் கட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. நிறைய பேருக்கு டவுட் அப்படிங்க, எப்படி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், சில பேருக்கு சுருங்கி சுருங்கி வரும், அதெல்லாம் வராமல் இருக்க எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஆம்ஹோல் கட் பண்ணிப்போம் தெரியுமா, அந்த கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஆம்ஹோல் கட் பண்ண மிச்ச கிளாத்து அது வந்து கொஞ்சம் கிராஸாக நமக்கு இருக்கும். நான் அதை ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எடுக்க போகிறேன். ஏன்னா 1.5 இன்ச் சொல்லும்போது நமக்கு தைச்சி மடிச்சு தைக்கும் போதெல்லாம் கிளாத்து நீட்டாக இருக்கும். பிகினர்ஸாக உள்ளவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நீட்டாக தைக்கலாம். அதுக்காக நான் 1.5 இன்ச் அளவுன்னு சொன்னேன் உங்களுக்கு. 1.5 இன்ச் போதுமான அளவு. நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு நேரில் இல்லை, கிராஸில். ஏன்னா ரவுண்ட் நெக்னால கிராஸில் தான் நீங்கள் எப்போவும் மார்க் பண்ணணும். நேரில் மார்க் பண்ணிங்கன்னா கழுத்து உங்களுக்கு செட்டே ஆகாது. கிராஸில் மார்க் பண்ணும்போது தான் கழுத்து நல்லா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு துணி ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிராஸ்லேயே அப்படி 1 1.5 1.5 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிகிட்டே இருங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுற மாரி மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட்டாக கரெக்டாக இருக்கும் உங்கள் கிளாத்ஸ் எல்லாமே. அதேமாதிரி ஒரு 1.5 இன்ச்சு, அதுமாதிரி இன்னொரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதை அந்த மார்க் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அதை பார்த்து இந்த சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த எட்ஜில் இருக்கிற 2 துணி நமக்கு தேவையில்லை. அந்த குட்டி துணியும் தூக்கி தூர போட்டுருங்க, அந்த சைடு குட்டி துணியும் தூக்கி இப்படி தூர போட்டுருங்க. நான் தூர போட்ட மாரி போட்டுறாங்க. நீங்கள் சைடில் அப்படி இறஞ்சி, நான் சும்மா ஸ்டைலுக்கு தான் அப்படி தூக்கி தூர போட்டேன், இறஞ்சிருங்க. இனி மிச்சர் கிளாத்தை வச்சு பாருங்கள். கிராஸில் இருக்கணும், எல்லாமே கிராஸில் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ கழுத்து கச்சிதமாக வரும். அந்த கோடு எப்படி இருக்கோ அந்த கோட்டில் வச்சு அப்படியே கட் பண்ணிடுங்க. அந்த கோடை வச்சு அப்படி கட் பண்ணுங்கள். நீங்கள் கோட்டில் வரைஞ்சி கட் பண்ணும்போது பிகினர்ஸாக உள்ளவங்க வந்து துணி வந்து முன்னும் பின் இல்லாமல் அசைஞ்சி அப்படிலாம் இருக்காது, நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த 1.5 இன்ச்சுன்னு அந்த 1.5 இன்ச் அளவு தான் உங்களுக்கு இருக்கும். இப்படி நீங்கள் மார்க் பண்ணி இந்தமாரி கட் பண்ணிடுங்க. அது பறந்துகிட்டே இருந்தால் அதான் பறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன். அந்த ஸ்கேலை வச்சு அடகாத்து வச்சுருக்கேன். அப்போ தானே பறக்காமல் ஒரு பீஸ் தொலைஞ்சாலுமே நமக்கு கஷ்டம் தானே. அதுமாரி இந்த கோடை பார்த்து இன்னொரு கிளாத்தையும் கட் பண்ணி வச்சுருங்க. நீட்டாக எப்படி கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு சின்ன துணி இப்போது தேவையில்லை. ஏன்னா நம்மளோட ஃப்ரண்ட் கழுத்து 6.5, பின் கழுத்து 8 இன்ச்சு. இவ்வளோ துணி தாராளம் போதும் நமக்கு. அதை நம்ம இப்போ எப்படி ஜாயின் பண்ணுன்னு சொல்லி தரேன். பொதுவாக வந்து இப்படி கிராஸ்லலாம் ஜாயின் பண்ணுவீங்க, கஷ்டமாக இருக்கும். அது உங்களுக்கு வரையே செய்யாது உங்களுக்கு. இப்போ நான் சுடிதார மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அதை துணியை வந்து நேர் கிளாத்தில் வைங்க. கிராஸில் வைக்கிறது பதிலாக நேரில் வச்சு ஜாயின் பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்டை நான் பண்ணுற மாரியே பாருங்கள். அது ஒரு முக்கோண ஷேப் இருக்கா, அந்த முக்கோண ஷேப்போட ஸ்லாண்டிங்கில் அந்த எட்ஜில் இன்னொரு முக்கோண ஷேப்பு அப்படி வச்சு பாருங்கள். ஆப்போசிட்டில் இருக்கும் பாருங்கள். எப்படி ஒரு வி ஷேப்பில் சென்டரில் வைப்பீங்க, அந்த வி ஷேப்பில் வரணும். அப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு ஸ்டிச்சு அதேமாரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. நீட்டாக அதேமாதிரி ஸ்டிச் பண்ணி அது கிளாத்தை தைச்சி முடிச்சுருங்க. அதேமாரி ஒன்றும் இல்லை, என்னென்ன கிளாத்தஸ் இருக்கோ எல்லாம் அதே மாதிரி தான், அதே வி டைப்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராதுனால. ஒரு கிளாத் வந்து பறந்து போய், இந்த காற்று கொஞ்சம் ஓவராக அடிச்சுட்டே இருக்கனால ஒரு கிளாத்தை பறந்து போயிடும் நமக்கு. அதே மாதிரி இன்னொரு கிளாத்து அதேமாரி வி ஷேப்பு கொண்டு வந்து அதேமாரி ஜாயின் பண்ணிடுங்க. இதுமாரி நீங்கள் எல்லா கிளாத்தையும் நல்லா நீட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்க. நான் என்னோடய மெத்தடில் இப்படி தான் ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன மெத்தடு தெரியுமோ நீங்கள் அதை கமெண்ட்ஸில் தாராளமாக எனக்கு சொல்லலாம். நான் அந்த மெத்தடும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சில பேர் வேறு மாரி ஜாயின் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்தமாரி மெத்தட்னாலும் நான் தாராளமாக சொல்லித்தரேன். கமெண்டில் என்ன மறக்காமல் கேளுங்க. அதேமாரி எல்லா கிளாத்தையும் இதேமாரி ஜாயின் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அதேமாரி நீட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அதுமாரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் வீடியோவில் கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க, நல்லா சொல்லித்தரீங்க, நல்லா புரியுது, சூப்பர் எக்ஸ்ப்ளனேஷன்லாம். ரொம்ப நன்றி. நான் இதுமாரி நிறைய உங்களுக்கு வேண்டி வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன். நான் பொறுமையாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியும் தருவேன். இப்படிலாம் இங்கே வீடியோ போடுறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. சரி, அப்போ நம்ம வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. இதுமாரி என் வீடியோஸ் எல்லோரும் பாருங்கள், எனக்கு உங்களோட ஆதரவும் தாருங்க. அதே மாதிரி எல்லா கிளாத்தையும் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். கடைசியில் கிளாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவோம். நம்ம எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா ஸ்டிச் பண்ணிகிட்டே இருங்க. நான் எதுக்கு இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக போட்டேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, அதனால தான் உங்களை அவ்வளோ பொறுமையாக போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸ்பீடாக எதுவும் போடாமல் இந்த வி ஷேப்புக்கு அப்படியே பார்க்கும்போது இவ்வளோ ஒரு வி ஷேப்பில் அங்கே இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எல்லாத்தையும் கடைசியில் இந்த ஒரு கிளாத் தான் இருந்து
நம்ம இவ்வளோ கிளாத்து தாராளம் போதும் நமக்கு. அதனால் கடைசியில் கிளாத்தை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி நான் அது என்ன காணிச்சு புரிஞ்சிடல. அந்தமாரி கிராஸில் ஸ்டிச் பண்ணாமல் நேர்லேயே ஸ்டிச் பண்ணுங்கன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அதேமாரி கிளாத்தை ஸ்டிச் பண்ணி அந்த நூலை கட் பண்ணிடுங்க. இப்போது எப்படி வெட்டணும்னு சொல்கிறேன். இப்போது அந்த மிச்சர கிளாத்து மேலே ஃப்ரண்டில் அந்த வி மாரி இருக்குல்ல, உங்களுக்கு அது ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். அதை நேராக்கிடுங்க. பார்க்க நேர் கட்டிங்கில் இருக்கும், ஆனால் ஸ்டிச் பண்ணி முடித்தா கிராஸில் கட் பண்ண மாரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். பார்த்திங்களா? அதுமாரி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிடுங்க நீட்டாக. அதில் கொஞ்சம் தையல் வந்து கொஞ்சம் விட்டு போயிட்டு, நான் அதனால் அது கொஞ்சம் இன்னொரு தையல் போட்டு ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். அதேமாரி இன்னொரு அது எட்ஜில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அப்படியே வச்சு ஒன்று ஒன்றா வச்சு கட் பண்ணிடுங்க. இதில் ஒரு 1/4 இன்ச் அப்படி ஒரு இது 1/4 இன்ச்சு கேப் விட்டு இப்படி கட் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு கேப் வச்சு விட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அது தைக்கும் போது நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ கடைசி கிளாத்து அதேமாரி ஒரு துணி கட் பண்ணிடுங்க 1/4 இன்ச் வச்சு. அதில் வி ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கிறத அப்படியே ஒரு கட்டு. போதும். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. அதில் ஒரு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் இருக்கும் பாருங்கள், அந்த எக்ஸஸாக உள்ள கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதை இழுத்து பாருங்கள், கிராஸில் தான் உங்களுக்கு வரும். பார்க்க நேர் கட்டிங்கில் நேர் ஸ்டிச்சிங்கில் இருக்கும், ஆனால் அது கிராஸில் தான் இருக்கும். உங்களுக்கு கழுத்து எல்லாமே நீட்டாக திரும்பி விடும், கழுத்தும் பர்ஃபெக்டாகவே இருக்கும். அது இழுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராஸ் இப்படி இழுத்து வரணும், அதான் கிராஸ் பீஸ். இப்போ நேர் பீஸ் வந்து இப்படி இழுத்து வராது, கிராஸ் பீஸ் தான் இப்படி இழுத்து உங்களுக்கு வரும். வேறு ஏதாவது எக்ஸஸாக ஏதாவது கிளாத் இந்த மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வெட்டிக்கிடுங்க. அது எனக்கு இப்போதைக்கு வரல, இது போதும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணு பார்க்க போகிறோம். நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஹூக் தைச்சிருப்போம், ரைட் ஹேண்ட் சைடு அந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண எடுத்துக்கிடுங்க. அந்த பக்கத்தில் அப்படியே ஆரம்பித்து நல்ல பக்கம் இருக்கும் தெரியுமா, நல்ல பக்கத்தை வச்சு அந்த இதை கிராஸ் ஒரு 1/4 இன்ச்சு கேப் மார்க் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெட்டிதான் கிராஸ் பீஸில் ஒரு 1/4 இன்ச். அப்போ 1/4 இன்ச்சு கேப்னா அந்த ஒரு ஃபூட் அளவு உங்களுக்கு அதில் இருக்கணும். ஒரு ஃபூட் வந்து உள்ளே இருந்தால் தான் அந்த 1/4 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்போ நீங்கள் மடக்கி சில பேர் வந்து இப்படி தைப்பாங்க, அதை 2ஆக மடக்குவாங்க பாருங்கள். நான் மடக்கிற மாரியே பாருங்கள், இப்படி மடக்கி நிறைய பேர் தைப்பாங்க. நான் தைக்கிறது தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி தைக்கும்போது சில பேருக்கு அதுலேயும் சுருக்கங்கள் வரும், அப்புறம் கழுத்தெல்லாம் சரியாக அமையாது. அது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு எனக்கு வந்து இப்படி தைச்சா எனக்கு கழுத்து வரும். ஆனால் சில சமயங்களில் வந்து கழுத்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். நம்ம நேரெல்லாம் கட் பண்ணி நம்ம நேரெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை நான் ஃபஸ்ட்டு அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் மடித்து அது இப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். அதேமாரி நல்லா 1/4 இன்ச்சு கேப்பில் மார்க், உங்களுக்கு பிகினர்ஸாக உள்ளவங்க மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கனாலே போதும், அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டேன், அதை நான் பார்க்கலை. ஏன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் நம்மளை பார்த்துருவோம், நல்ல பக்கத்தை என்ன பார்த்து வச்சுட்டேன். அதை நான் நூலை அப்படி பிரித்து எடுத்துக்கிட்டேன். அது உங்களுக்கு தெரியணும்ல, நீங்கள் இப்படி மிஸ்டேக் போடக்கூடாதுன்னு சொல்லி தான் நூலை பிரித்து எடுக்கேன். நீங்களும் அதுமாரி தப்புகள் பண்ணிடாதீங்க. நூலை பிரித்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம எந்த பக்கம் உண்டோ அந்த பக்கத்தை பார்த்து எடுங்க. நான் அந்த நல்ல பக்கத்தையும் அந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தையும் வச்சுட்டு கெட்ட பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்க மாரி வச்சுருக்கேன். அதேமாரி ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே மடிங்க. 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு மடிச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ தான் மெயின்கே நம்ம வந்திருக்கோம். எப்படின்னா ஸ்டிச்சிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதில் நிறைய வித்தியாசங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நூலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஸ்ட்ராங் தையல் கொடுத்துட்டு அந்த கழுத்து வளைவில் இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது. எப்போவுமே கிராஸ் பீஸில் அந்த கிராஸ் பீஸும் இழுக்கக்கூடாது, துணியும் பிடிச்சி இழுக்கக்கூடாது. அப்படி ஸ்மூத்தாக இருக்கணும் பார்க்க. அந்த கிராஸ் பீஸ் வளைஞ்சி வரணும் கழுத்துக்கிட்ட. இப்படி வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைவாக வரணும். இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக தைச்சிங்கன்னா ரொம்ப சுருங்கி ப்ளவுஸு போட முடியாமல் ஆயிடும். ஏன்னா ஃபுல் வாயில் ப்ளவுஸுக்கு வந்து பொதுவாக வந்து அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி ஹெம்மிங் பண்ணுறது ஒரு அழகு அந்த ப்ளவுஸுக்கு. அது அந்த ப்ளவுஸு போட்டவங்களுக்கு தான் அந்த அழகை பற்றி தெரியும். அந்தளவுக்கு அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொண்டு போகிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். பொறுமையாக நம்ம இருந்து செஞ்சோன்னு வைங்களேன், ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். கஸ்டமர்களும் நமக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க. எனக்கு இந்த கஸ்டமர் வந்து பதிவான கஸ்டமர் தான். அவங்களாம் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அவங்க போடுவாங்க. அவங்கள்ட்ட அதை நீட்டாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதேமாரி நீட்டாக கழுத்துனா அதை எதுக்கு அப்படி வச்சுருக்கேன்னா, எங்கேயும் அசையாமல் இருக்கிறதுக்காண்டி அது உள்ளதிலே வச்சுருக்கேன். பின் கழுத்து விடும்போது இழுத்து பிடிச்சிக்கிடாங்க. நல்லா தேய்ச்சி லைட்டாக ஸ்மூத்தாக அந்த கிராஸ் பீஸை மட்டும் வளைச்சி கொண்டு வாங்க. அப்படி அந்த கழுத்துக்கு வளைவுக்கு அந்த கிராஸ் பீஸ் வரணும். ரெண்டையுமே இழுத்தே எந்த இடமும் இழுக்கக்கூடாது. 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு ஃபூட்டு உள்ளே இருக்கும் பாருங்கள், ஒரு ஃபூட் அளவுக்கு. அது ஒரு ஃபூட் அளவு தைச்சாலே போதும். 1/4 இன்ச்சு கரெக்டாக வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நீட்டாக தைச்சி கொண்டு போகிற பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக தைச்சி முடிக்கும் பாருங்கள். நீட்டாக அதே மாதிரி வளைவுகள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கணும். கிராஸ் பீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் தேவை. சும்மா ஏனதானே இழுத்து தைச்சோம்னா கழுத்தில் ப்ளவுஸு பார்க்க நல்லாவே இருக்காது.
ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நல்லா தைச்சி கொடுத்தாலே நிறைய கஸ்டமர் இங்கே என்ன அங்கே சுருக்கமாக இருக்குங்க நிறைய குறைகள்லாம் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் சுருக்கமாக தைச்சி கொடுத்துட்டு இன்னும் கஷ்டப்படாதீங்க. எவ்வளோ நீட்டாக தைச்சிருக்கீங்க அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு கஸ்டமர் நல்லா கிடைப்பாங்க நிறைய. ஒரு கஸ்டமர் இன்னொரு கஸ்டமரை சொல்லி நம்ம கஸ்டமர் தரதே அப்படி தான். ஒரு கஸ்டமர் இன்னொரு சொல்லுவாங்க அவன் நல்லா தைக்கான் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் தைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. சும்மா யானா தானான்னு தைச்சி கொடுக்காதீங்க. யானதுன்னு வச்சு அவங்க தரவும் மாட்டாங்க, தரக்கூடியாலும் தரவிடாம ஆக்கிடுவாங்க. அப்படிலாம் இருக்குது. அதுமாரி நீங்கள் நீட்டாக நல்லா பர்ஃபெக்டாக அந்த கழுத்தெல்லாம் நீட்டாக தைச்சி முடிச்சுருங்க. மிச்சம் இருக்க கிளாத்தை சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. இனி மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து என்ன செய்ய போகிறேன்னா வெட்டுறேன். ஏன்னா அதில் மடித்து தானே தைச்சோம். இதிலே மடித்து தைக்கலன்னா அதில் ஹெம்மிங் போட மடித்து தரும் ஈஸியாக ஹெம்மிங் போடலாம். சில பேருக்கு வந்து ஹெம்மிங் போட வர அதுக்காக. இப்போது ரவுண்ட் நெக் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன்னா கிராஸில் கட் பண்ணணும் நம்ம கழுத்துக்கிட்ட. அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் நெக் வந்து திரும்பி கொடுக்கும் அந்த கிளாத்து. இல்லை உங்களுக்கு திரும்பி தரும், அது ஒரு மாதிரி வீங்கிட்டு நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் நம்ம கிராஸில் ஃபுல் நெக்கையுமே கிராஸில் கட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் வளைவாக இருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் கிராஸில் கட் பண்ணிங்கன்னா கழுத்து நல்லா நீட்டாக தைச்சி முடிக்கலாம். அவருக்கு எப்படி நீட்டாக கிராஸில் கட் பண்ணியிருக்கலாம் பாருங்கள். எல்லா இடமும் மெயினாக பின் கழுத்தில் வளைவாக எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடமும் கிராஸில் அப்படி கட் பண்ணிகிட்டே இருங்க. கிராஸில் கட் பண்ண நல்லா நீட்டாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ போடும்போது ஒரு அமைப்பு கிடைக்கும். அதுமாரி சைடு எல்லாமே அதுமாரி கிராஸில் கட் பண்ணிடுங்க. கிராஸில் கட் பண்ணால் தான் கழுத்து நல்லா திரும்பி இருக்கும். சொல்லியிருந்தோம்ல அதுமாரி ஃப்ரண்ட் கழுத்துலேருந்து பேக் கழுத்து எல்லா இடமும் கிராஸில் கட் பண்ணிடுங்க. கிராஸில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அதை திரும்பி தைக்க போகிறோம். லைட்டாக ஒரு தேய்ச்சிட்டு அதை திருப்பி தைக்க போகிறோம். உங்களுக்கு ஹெம்மிங்க்கு வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மடிங்க. ஒரு கொஞ்சம் வீதியாக, ரொம்ப வீதியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சுருங்கி பைப்பிங்கெல்லாம் தைக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாரி நல்லா நீட்டாக கவர் பண்ணி நல்லா நீட்டாக மடிங்க. நான் மடிச்சிருப்ப அளவு பாருங்கள். அந்த அளவு வந்து எல்லா ப்ளவுஸுமே போதுமான அளவு பாருங்கள். இந்த அளவு தாராளம் போதும் உங்களுக்கு. இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னா அதாவது அந்த பக்கங்களும் போகாது, சென்டரில் அப்படி ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். நீங்கள் அது மார்க் பண்ண இடத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சென்டரில் வச்சு அப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டபுள் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ண தொடங்கிடுங்க. அப்படியே மடித்து மேலோட்டமாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக தைச்சிங்கன்னா மடிக்கும்போது தன்னால் நல்லா நீட்டாக மடிஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த கிராஸாக கட் பண்ணன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு காலம் மடிஞ்சு தராது. மடிஞ்சாலுமே ரொம்ப என்ன சொல்ல கொஞ்சம் வீங்கிட்டு அது பார்க்க நல்லா இருக்காது பார்க்க. அந்த ஃபால்ட்டெல்லாம் நிறைய ஃபால்ட் உண்டு. இதேமாரி அப்படியே மடித்து தைச்சி கொண்டு போங்க. நீட்டாக மடிங்க. அதேமாரி கழுத்துக்கிட்ட அந்த கழுத்து ஷேப்பு ரவுண்டு எல்லாத்துலேயுமே நல்லா நீட்டாக மடிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் மடிக்கிறத பொறுத்து தான் ப்ளவுஸ் இருக்குது. பார்த்தீங்களா, நீட்டாக மடிச்சிருக்க பார்த்தீங்களா, அதேமாரி மடித்து இன்னொரு தையல், ஒரு தையல் அப்படி வரிசையை தைச்சி விட்ருங்க. சொன்னமாரி கிராஸ் பீஸை பொறுத்த வரைக்கும் வேலைகள் அதிகம், ஆனால் தைச்சி முடிச்சோன்னா ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ எட்ஜில் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ப்ளவுஸு. நல்லா எட்ஜில் இருக்கும் பாருங்கள் தையல். அப்படி தான் இருக்கணும். நான் உங்களுக்கு ஹெம்மிங் போடும்போது மிச்சத்தெல்லாம் சொல்கிறேன் எப்படி ஹெம்மிங் போடுறது. அதெல்லாம் நான் நேரில் தனியாக கண்டிப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த ப்ளவுஸை வந்து நான் எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக முடிக்கிறேன் எல்லாமே ஒன்று பொறுமையாக கண்டிப்பாக நான் சொல்லித்தருவேன் உங்களுக்கு. இதை பார்த்து நீங்களும் கட் பண்ணி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய கஸ்டமர்கள் வருவாங்க. கஸ்டமர் வராங்களோ இல்லையோ உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சில பேர் வீட்டிலேருந்து நம்மளோட ப்ளவுஸை மட்டுமே தைப்போம் அப்படிலாம் ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அவங்களும் சரி அவங்க ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக போட்டுட்டு நினைப்பாங்க. சில பேர் தைக்கவே தெரியாதவங்க, வெட்டவே தெரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களே வீடியோ பார்த்து நல்லபடியாக அளவெடுக்கிறது, கட் பண்ணுறது, இந்தமாரி ஸ்டிச்சிங்கில் நுணுக்கங்கள்லாம் பார்த்து எடுத்து படித்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி ஒரு டெய்லராக வர என் வாழ்த்துக்கள். அதேமாரி என்னோடய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்து அது கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்டில் கேளுங்க. எனக்கு இதில் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுவேன். எனக்கு 2-3 பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருங்க. ஆல்ட்ரேஷன் ப்ளவுஸு பட்டி போயெல்லாம் டவுட் கேட்டிருந்தேன். அவங்க நான் வீடியோலாம் போட்டிருந்தேன். நான் அதுமாதிரி நீங்களும் கேட்டிங்கன்னா உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் போடுவேன். அதேமாரி பாருங்கள், நம்ம எட்ஜில் தைச்சி அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்லேயே கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பாருங்கள். இப்போ நம்ம தைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டில் பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்து நான் இதில் கொஞ்சம் கேப்பு இந்த துணி விட்டுருக்குறேன். ஆனால் அதில் துணி விடலை. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம அதில் ஹெம் பண்ணும்போது தன்னால் மடிஞ்சிடும். சில பேர் வந்து ஹெம்மிங் பண்ணும்போது மடித்து எப்படி தைக்கணும், இந்தமாரி எப்படி மடித்து ஹெம் பண்ணணும், அதுக்காக சொல்லித்தர போகிறேன். 2 விதமான ஹெம்மிங் தான் நம்ம இதில் பார்ப்போம். நம்ம நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம தைச்சி முடிஞ்சு அடுத்து வந்து அந்த மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மிச்சம் இருக்க கிளாத்து உள்ளே இருக்கும் பாருங்கள், மிச்சம் இருக்க கிளாத்து அதை எப்படி கட் பண்ணு பார்க்கணும்.
இனி மிச்சர் கிளாத் அப்படி திருப்பி போட்டு பாருங்கள். அது மிச்சம் இவ்வளோ கிளாத் இருக்குது. இவ்வளோ கிளாத்து தேவையே இல்லை. நீங்கள் மடிக்கும் போது அதில் பிசுறாக தெரியும். அதை கட் பண்ணிவிட்டு மடிச்சிங்கன்னா ஒன்றுமே வெளியே தெரியாது. நீட்டாக அதேமாரி அது கிளாத்தை அப்படி எட்ஜில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த எட்ஜோடு கட் பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த கிராஸ் பீஸை மட்டும் கட் பண்ணுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா கிராஸ் பீஸை மட்டும் கட் பண்ணுங்கள். அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு துணி வந்து கிழியாமல் இருக்கும். அப்படியே நீங்கள் எட்ஜில் அந்த துணியை மட்டும் தான் கட் பண்ணணும். நீங்கள் தயவு செஞ்சு நல்லா அழுத்தி கட் பண்ணி பேரில் ப்ளவுஸை அது கழுத்தெல்லாம் கட் பண்ணிடாதீங்க. பிறகு ஓட்டை கணக்காக இருக்கும், ப்ளவுஸே நாசாயிரும். பொறுமையாக அந்த கிராஸ் பீஸை மட்டும் மிச்சர கிராஸ் பீஸை மட்டும் கட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணுறதுல ஒரு இடத்துலையும் ஒரு ஓட்டைகள் ஒன்றுமே அது மிச்சம் அந்த நல்ல கிளாத் எதுவுமே நாசாகாது. கிராஸ் பீஸ் மட்டும்தான் போகும். நமக்கு அது தேவை கிடையாது. அது தேவையில்லாதது மட்டும்தான் நம்ம அதை அப்படியே வெட்டி 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 நம்ம எடுக்கோம். அப்படி நீட்டாக அதை ஃபுல்லாக நான் இது வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஃபுல்லாக நான் போட்டுற காரணமே ஏன்னா இது கிராஸ் பீஸ் உள்ள வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதனால் என்ன பண்ணுறேன்னா அதேமாரி அதே தான் ஒன்று உங்களுக்கு புரியதுக்கு வேண்டி ஒன்று போடுறேன். பாருங்கள் அப்படியே வெட்டி அது கழுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. பொறுமையாக நான் வெட்டுற மாரியே வெட்டுங்க. அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க எதுனாலுமே. பாருங்கள் நீட்டாக வெட்டுறோம் பாருங்கள். அப்படி அதேமாரி வெட்டி மிச்சர் கிளாத்தையும் அப்படி வெட்டி எடுத்துருங்க. மிச்சம் எவ்வளோ மிச்சம் கொஞ்சம் கிளாத் என்ன தான் இருக்குது கழுத்துக்கிட்ட அப்படியே லைனாக வெட்டிடுங்க. அப்படி பறந்தெல்லாம் வெட்டண்டா, பொறுமையாக வெட்டுங்க. வெட்டி அந்த கிளாத்தையும் தூர போட்டுக்கிட்டு இப்போ வந்து ப்ளவுஸை பாருங்கள். இப்போ வந்து கிராஸ் பீஸை நான் மடித்து காட்டுறேன் இந்த வீடியோவில். அப்போ உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸ் ஒரு மடக்கு ஒன்றுமே இருக்காது பாருங்கள். ஏற்கனவே மடக்கி தைச்சிருவேன். அதை பாருங்கள் இப்போ மடக்கி பார்க்குறேன். அதை ப்ளவுஸை பாருங்கள். ரவுண்ட் நெக் வந்து எவ்வளோ நீட்டாக அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. வளை வெள்ளம் கரெக்டாக நீங்கள் ஹெம் போடும்போது பாருங்கள் ஒரு சுருக்கம் ஒன்றுமே இல்லை பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம நேரில் தான் ஸ்டிச் பண்ணோம். கிராஸில் கட் பண்ணி நேரில் ஸ்டிச் பண்ணோம், நேர் கட்டிங்கில். அப்புறம் கட் பண்ணும்போது எல்லாமே நேரில் தான் இருந்து உங்களுக்கு பார்க்கவும் நேர் கட்டிங் போலேயே தான் இருக்குது. ஆனால் கழுத்து எவ்வளோ நீட்டாக முடிஞ்சிருக்கு பாருங்கள். கிராஸ் பீஸில் கூட இவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட், பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியாக போட்டிருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நீட்டாக எல்லாமே தைச்சி முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. இது போல் என்னோடய வீடியோஸை பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்கள். நீங்களும் இந்த வீடியோஸை ஃபுல்லாக ஒன்று பார்த்து என்னென்ன டவுட் உண்டோ எல்லாமே என்கிட்ட மறக்காமல் கேளுங்க. இது போல் என்னோடய வீடியோஸை பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் மிச்சம் கிளாத்து. இப்போது நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ளவுஸில் இது என்ன ஜாயின் பண்ணணுமோ அந்த ஜாயினிங்கில் பார்க்கலாம். பாய்.